ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். இங்கே பெங்களூரில் நல்லா மழை பெஞ்ச டைமில் 2 நாள் முன்னாடி எடுத்த விலாக் தான் அது. உடனே கொள்ளு பயிர் போட்டு அதில் ரசம் வடித்து எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 1 பார்ட் ரெசிபி தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆல்ரெடி நான் இந்த விலாக் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக. கொள்ளு வந்து ஒரு 150 கிராம்ஸ் எடுத்துட்டேன். 3 பேர் அளவுக்கு நல்லா களைஞ்சிட்டு கல் மண்ணெல்லாம் நீக்கிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது மூழ்கி மேலே வரைக்கும் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரசம் வடிக்கணும் இல்லையா, அதுக்காக. கூடவே நிறைய பூண்டு உளிச்சு போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, ஜீரகம், குருமிளகு, வரதனியா இது எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நான் 3 பேர் அளவுக்குங்கிறனால 2 ஸ்பூன் சேர்த்திட்டேங்க. கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூளுங்க. இவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து ரசம் தனியாக வடிச்சிக்கலாம். பருப்பை வந்து ஆற வச்சு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அந்த அன்றைக்கி கொஞ்சம் பெப்பர் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வெளியிலேருந்து. ஸோ அதுவும் இது கூடயே வச்சு சாப்பிட்டோம். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா கொள்ளு ரசத்தோடு சேர்த்து சிக்கனை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. ஸோ சளி பிடிச்சதெல்லாம் கூட கொஞ்சம் தலை பாரமாக இருந்தது. எல்லாமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அடுத்த நாள் நம்ம எப்பவுமே ஸ்பைசஸ் அதிகமாக எடுக்கும்போது நமக்கு அந்த கோல்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறது நமக்கே தெரியும். ஸோ அதனால் அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கிற அதான் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி தாங்க எங்களுக்கு அந்த அன்றைக்கி நைட் டின்னர் போச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி நைட் நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேங்க. ஸோ அதெல்லாமே பாருங்கள் என்னென்னலாம் ஊற வச்சுருக்கேன்னு பாருங்கள். பாதாம், அப்புறம் வந்துட்டு பேரிச்சம்பழம், அத்திப்பழம், அப்புறம் சூரியகாந்தி விதை, ஆளி விதை, இந்த மாதிரி எல்லாமே, பூசணி விதை, அப்புறம் வந்து கருப்பு திராட்சை, அப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எள்ளுங்க, கருப்பெள்ளு, இதெல்லாமே ஊற வச்சு நல்லா 2-3 தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுட்டேங்க. டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ் தான். நான் வாரத்தில் 1 தடவை 2 தடவை இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் டின்னர் ரெசிபி முடிச்சிட்டோம். நீங்கள்லாம் இன்றைக்கி சண்டேங்கிறனால என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்கணும். என்னோடய சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் இன்னும் நம்ம ரீச் ஆகாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு வியூஸ் கவுண்ட் தான் இன்னும் வரல. ஸோ கண்டிப்பாக வருங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அடுத்தடுத்து வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே பெங்களூரில் இப்போ எல்லாமே ஷெட்யூல் ஆகிடுச்சுங்க. பெரிய மழை அந்த மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா மக்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்னை மாதிரியே பெங்களூர்லேயும் நிறைய இடங்கள் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. பாருங்கள், கொள்ளு பயிர் ஆறிச்சு, கல்லுப்பு சேர்த்துட்டு ரசம் தனியாக வடிச்சிட்டு கொள்ளை வந்து நம்ம ஒரு லைட்டாக தான் கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதாவது நான் சொன்ன அந்த 1 பார்ட் ரெசிபி மாதிரியே செய்யுங்க. ஆட்டுக்கல் இருந்தால் ஆட்டிக்கலாம். ஆட்டுக்கல் இல்லாதவங்க மிக்சியில் தான் நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட சைடிஷாக நீங்கள் தொட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்ன வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.